கண்டிப்பாக சொர்ணகுமார் பிரதற்காக ஜெபிக்கிறேன். அப்பா அவங்களுடைய ஹீலிங்காக சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் ரிபஷந்து ரியாக்கத்தர் ஆத்மாவில் இருக்க சோர்வுகள் முற்றிலுமாய் அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று கட்டளையிடுகிறேன். அவருடைய பழைய ஹவுஸ் ரெனோவேஷன் பண்ண கத்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் கட்டுகிற தேவன், நீர் ரீபில்ட் பண்ணுகிற தேவன், நீர் ரீஸ்டோர் பண்ணுகிற தேவன், நீர் ரெனியூ பண்ணுகிற தேவன். பிள்ளைகளுடைய அந்த பழைய வீட்டை கத்த நீர் மீண்டுமாய் புதுப்பித்து கட்ட கத்த நீர் உதவி செய்வதற்காக நன்றி. அருமையான சகோதரி ரக்ஷிதா ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறேன். என் கணவர் வெங்கடேஷ் ரட்சிக்கப்படணும், சமாதானம் சந்தோஷம் தாங்க அப்பா. கண்டிப்பாக சிஸ்டர், தேவன் உங்கள் வார்த்தை உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். ஆமே. நம்ம பகுத்தறிவை குறித்து பேசிட்டு இருந்தோம். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா சரியாய் ஊழியம் செய்கிறவர்களை கூட உங்களால் அங்கீகரிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற நன்மையை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கி தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாலே உடனே என்ன சொல்லிடுறாங்க, கள்ள தீர்க்கதரிசியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆவியில் பகுத்தறிகிறவர்களாய் இருப்பீர்களானால் எது உண்மையான தீர்க்கதரிசி, எது உண்மையான தீர்க்கதரிசனம் என்று உங்களால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். இதை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் பேசலாம், நேரம் இல்லாதது நிமித்தமாய் நான் இதோடு முடிக்கிறேன். அடுத்ததாக பார்க்குறோம் கம்பேஷன். நல்ல ஒரு ஆத்தும பாரம் உள்ள மனிதர்களாய் நீங்கள் இருப்பீங்க. மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ள நபர்களாய். இதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய பலம். மீன் இது பலவீனம் அல்ல. நல்ல கரிசனை உள்ளவர்கள், நல்ல நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்து வேதம் சொல்லி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைனாலும் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் இருக்குமானால் அது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து. அதை ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தர் வாய்க்க செய்வார். யோபியின் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். ரக்ஷிதாக்காக ஒரே நிமிஷம். பிரதர், என் நேம் எமிமா, செகண்ட் குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது. கண்டிப்பாக சிஸ்டர், தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா. ரபசந்து ரியங்கதரா ரிமாக்கரு. ஜெபிக்கிறவங்க ஒரு முறை நீங்கள் நேரில் கூப்பிட்டு கூட என்கிட்ட நீங்கள் பேசலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு அது நல்லா இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரும். கிருபை திக்கிறேன், வாழ்த்துகிறேன். பா ஸ்தோத்திரம் 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 ஐயா. என்னோட பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களையும் என் ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறாதீங்க. ஓகே, பலத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பலவீனங்களை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கிறது? ஆவிக்குரிய பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எதுலேயுமே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்காது. எதை செய்தாலும் ஒரு அவநம்பிக்கை தான். எப்போவுமே எதையுமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட பாஸ்டர் உண்மையானவரா பொய்யானவரா என்று அவர்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். சந்தேகத்தோடு கூட நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே உற்சாகமாக, நம்பிக்கையாக, குறிப்பாக ஆண்டவர் மேலே. இன்றைக்கி அநேகருடைய கேள்வி என்ன, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா பாஸ்டர்? கண்டிப்பாக நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் எல்லா ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளையும் உங்களால் பார்க்க முடிகிறது, ஆவிக்குரிய காரியங்களை பேச முடிகிறது, தேவனோடு இணைந்து இருக்க முடிகிறது, ஊழியக்காரர்களோடு பேச முடிகிறது, ஊழியத்தை செய்ய முடிகிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள். அம்மேன் ரிபஷந்தூர் யாக்கத்தரா. இப்படி ஆவியில் நீங்கள் பலப்பட நாளுக்கு நாள் உங்களுக்குள் இருக்கிற சந்தேகத்தின் கிரியை அழிந்து போகும். அப்படியே நான் ஜெபிக்கிறேன். இப்போ அந்த சந்தேகப்படுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேற
ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி ஜெபிக்கிறேன். அப்போ அந்த அவிவிசுவாசத்தின் ஆவி இப்பொழுதே